ஹலோ கைஸ், நாம கிங்ஸ் அகாடமியில் புதுசாக பெரிய டிஜிட்டல் போர்டு வாங்கியிருக்கோம். ஸோ அதை வந்து இப்போ செக் பண்ண போகிறோம். சரியா? இது வந்து டெஸ்டிங் வீடியோ தான். இது மெயினாக நம்ம ஆஃப்லைன் கிளாஸில் எடுக்கிற கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு ஆன்லைனில் இது ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கின வீடியோ. இது வந்து முழுக்க முழுக்க நம்ம சார் தான் நம்மளுக்கு கிளாஸுக்காக வாங்கியிருக்காங்க. ஸோ இது அதோடைய டெமோ வீடியோ தான். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். பேசிக்காக இந்த வீடியோவில் உங்களுக்கு சென்டென்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்ல போகிறோம். சென்டென்ஸ் புரிஞ்சுக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கணும் அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்புங்க. சரியா? சப்ஜெக்ட் வேர்ப். இது வேர்பு. கெனாட்டுக்கு பின்னாடி V1 வரணும். கெனாட் கோ எக்ஸிஸ்ட். ஒன்னா இருக்க முடியாது, அதான் கோ எக்ஸிஸ்ட். சரியா? வேர்பு போட்டாச்சு. இதுக்கு சப்ஜெக்ட் வேணும். சப்ஜெக்ட் எங்க இருக்கு? ரேபிட் growth. growthங்கிறது நவுனு. எப்படிப்பட்ட growth? ரேபிட் growth. ரேபிட்ங்கிறது அட்ஜெக்டிவ். சச் ஆஸ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளை காமிக்கிறது. எக்ஸாம்பிள் என்ன பண்ணும்? முன்னாடி இதை சொல்லியிருப்பாங்க. சச்சுனாலே முன்னாடி சொல்லியிருப்பாங்க. ஸோ முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க? ரேபிட் growth தான் சொல்லியிருக்காங்க. சச் ஆஸ்ங்கிறது எக்ஸாம்பிள். பெங்களூருன்னு போட்டிருக்காங்க. உடைய கேஸ் தான். உடைய கேஸ் நம்ம ஆளுக்கு தெரியும். உடைய கேஸுக்கு பின்னாடி நவுன் வரணும்னு. ஆனா இங்க நவுன் வரல. ஃபாஸ்டா சொல்லிட்டு பொறுமையா சொல்ற பாருங்க. cannot coexist verb. இதுக்குரிய சப்ஜெக்ட் ரேபிட் growth. எப்படிப்பட்ட growth? ரேபிட் growth. ரேபிட் அட்ஜெக்டிவ். ரேபிட் growth எந்த மாதிரி ரேபிட் growthனா பெங்களூரு உடைய பின்னாடி நவுன் வரணும். நவுனு காணும்னே நம்மளால உற்றுவாப்ல யோசிக்க மாட்டாப்ல. இங்க நவுன் வரும், மறைஞ்சிருக்கு. என்ன நவுன் வரும் அப்படின்னா என்ன நவுன் வரும்? பெங்களூரு growth. சரியா? ரேபிட் growth எந்த மாதிரி அப்படின்னா பெங்களூருல இருக்கிற மாதிரி growth. அப்ப ரேபிட் growth சாதாரண ரேபிட் growth கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. பெங்களூர்ல இருக்கிற மாதிரி growth. அப்ப பெங்களூர்ல இருக்கிற மாதிரி growthம் அண்ட் கன்ஜங்ஷன் எதையும் சேர்க்குது அப்படின்னா கலர் மாத்தும். அண்ட் எதையும் சேர்க்குது அப்படின்னா இந்த பெங்களூருடைய ரேபிட் growthன்றது ப்ரிப்போர்ஷனல் ஆப்ஜெக்ட். சரியா? சப்ஜெக்ட் வந்துட்டு ஆக்சுவலா ரேபிட் growth தான். ஸோ ரேபிட் growth தான் சப்ஜெக்ட். அடிச்சிருவோம். ரேபிட் growth தான். ரேபிட் growth தான் சப்ஜெக்ட். இங்கிட்டு ஷார்ட் டேர்மிசம். இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. இது ரெண்டுமே சப்ஜெக்ட். ரேபிட் growth அண்ட் ஷார்ட் டேர்மிசம். இது ரெண்டுமே சேர்ந்து இருக்க முடியாதா? அப்ப ரேபிட் growthம் ஷார்ட் டேர்மிசம் இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு பின்னாடி பார்ப்போம். அதே வேலை தான். சென்டென்ஸ் பிடிக்க போறோம், மீனிங் புரிஞ்சுக்க போறோம். ஹேஸ் அஃபெக்டட். எது அஃபெக்ட் பண்ணிருக்கு? கர்நாடகா வாட்டர் கிரைசிஸ் அஃபெக்ட் பண்ணிருக்கு. எது அஃபெக்ட் பண்ணிருக்கு? இத்தனை வில்லேஜுக்கு மேல 7000 வில்லேஜுக்கு மேல 1100 வார்டுக்கு மேல அண்ட் இத்தனை தாலுக்கு. அப்ப இது எல்லாத்துக்கும் மேல அஃபெக்ட் பண்ணிருக்கு. இது வரைக்கும் தஸ் ஃபார்னா டில் நவ். ரொம்ப கொச்சன்னு இருக்குன்னு. இது வரைக்கும் இவ்வளவு பேர் அஃபெக்ட் பண்ணிருக்கு. அடுத்தது திரும்ப சப்ஜெக்ட் வரும். the problem subject encompasses-னா உள்ளுக்குள்ள includes அர்த்தம். encompasses கஷ்டமான வார்த்தை, படிச்சுக்கணும். encompasses படிச்சுக்கணும். அப்புறம் coexist ஒன்னா இருக்கிறது, இதையும் படிச்சுக்கணும். coexist. சரி, ப்ராப்ளம் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுதுன்னா மண்டையா அண்ட் மைசூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கஷ்டம். நம்மளுக்கு இது புரியாது. பின்னாடி இருக்குது. பின்னாடி எந்த வார்த்தை இருக்கு அப்படின்னா வேர்னு ஒரு வார்த்தை இருக்கு. வேர்னா பிளேஸை ரெஃபர் பண்றதுங்க. எந்த பிளேஸை ரெஃபர் பண்ணுது தெரியுமா? மாண்டையா அண்ட் மைசூரு டிஸ்ட்ரிக்ட்ஸ் இதை ரெஃபர் பண்ணுது. இந்த இடத்துல தான் ஒரு மேஜரான காவேரி ரிவர் வாட்டர் ஷெட் அண்ட் த கிருஷ்ணா சாகர் டேம். இப்ப நான் அடிச்சுட்டு உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த அண்ட் எதையும் சேர்க்குதுன்னு கேட்க போறேன். அண்ட் எதையும் சேர்க்குது? அண்ட் மேஜர் காவேரி ரிவர் வாட்டர் ஷெட்டையும் கிருஷ்ணா சாகர் டேமையும் சேர்க்குது. சரியா? சோ இந்த மேஜர் காவேரி ரிவர் வாட்டர் ஷெட் அண்ட் கிருஷ்ணா சாகர் டேம் ஆர் லொகேட் பண்ணப்பட்டிருக்கு. ரைட், ஆர் லொகேட்டட் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ இந்த ப்ராப்ளம் எதை இன்க்ளூட் பண்ணுதுன்னா இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட. ரைட்டு, இங்க ஒரு வேர் போட்டிருக்காங்க. மேஜர் காவேரி ரிவர் வாட்டர் ஷெட் கிருஷ்ணா சாகர் டேம்ல லொகேட் ஆயிருக்கு. எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டுக்குள்ள லொகேட் ஆயிருக்கு. இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல தான் லொகேட் ஆயிருக்கு. ஆர் லொகேட்டட்னு போட்டிருக்காங்க. வேர்ங்கிறது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இப்போ இங்க தான் நம்ம கிராமர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் சென்டென்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு. வேர்னா ஒரு இடத்த ரெஃபர் பண்ணும். முன்னாடி இருக்கிற இடம் மண்டையா அண்ட் மைசூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். ரைட், அண்ட் போத் இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் ஆஃப்
வாட்டர் டு பெங்களூரு. இப்போ போத்துன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு விஷயம் இருக்கு. காவேரி ரிவர் வாட்டர் ஷெட்டும் சரி, கிருஷ்ணசாகர் டேமும் சரி, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் டு பெங்களூரு. இது ரெண்டுமே எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்குது அப்படின்னா மாண்டையா அண்ட் மைசூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்குது. ப்ராப்ளமுக்குள்ள இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் வருமா வராதா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா ப்ராப்ளமுக்குள்ள இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் வரும். இந்த டிஸ்ட்ரிக்டுக்குள்ளதான் இது ரெண்டும் இருக்குது. இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் டு பெங்களூரு. ரைட். இப்போ இது வரைக்கும் நம்ம புடிச்சிருக்கோம். இதுல இருந்து நான் உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபரன்ஸ் கேட்க போறேன். சரியா? இதுல இருந்து இன்ஃபரன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடிஞ்சா சொல்ல. இன்ஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? இன்ஃபரன்ஸ் என்னவா இருக்கும் தெரியாதுண்ணே. ஆஃப்லைன்ல அசிங்கப்படுறது போதும் எனக்கு, ஆன்லைன்ல அசிங்கப்பட வேண்டாம்னு பதில் சொல்ல மாட்டேங்க. இன்ஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? வாட்டர் கிரைசிஸ் இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துதான் பெங்களூருக்கே தண்ணி போகுது. இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லயே வாட்டர் கிரைசிஸ் இருந்துச்சு அப்படின்னா பெங்களூர்லயும் வாட்டர் கிரைசிஸ் இருக்கும். பெங்களூர்ல வாட்டர் கிரைசிஸ் இருக்கிறதுக்கு காரணம் மாண்டையா அண்ட் மைசூரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வாட்டர் கிரைசிஸ் இருக்கிறது. ஸோ ப்ரிப்பேரே பண்ணாம ஏதோ கொஞ்சம் வளரணும்னு நினைக்கிறேன். பட் இது எப்படி இருக்கு, இது ஓகேயா உங்களுக்கு அப்படின்ட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு டெமோ வீடியோ தான். இதோடைய ஃபுல் எடிட்டோரியல் இன்னைக்கு உங்களுக்கு நம்ம வழக்கமா போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டு விட்டுருவோம். கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஆஃப்லைன் கிளாஸ்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை கண்டிப்பா உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம்லயோ ரெக்கார்டட்லயோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ போட்டுடலாம். தேங்க்யூ.